வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியும் ஹரியானாவில் பாஜகவும் ஆட்சி அமைக்கின்றன. வளர்ச்சி பணிகளை கண்காணித்து துரிதப்படுத்த மாவட்ட பொறுப்பாளர்களாக அமைச்சர்கள் நியமனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழர்களுக்கு 80% வேலை சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியும் ஹரியானாவில் பாஜகவும் ஆட்சி அமைக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் மாலை 4 மணி நிலவரப்படி மொத்தம் உள்ள 90 தொகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி 42 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 6 தொகுதிகளிலும், பாஜக 29 தொகுதிகளிலும், மக்கள் ஜனநாயக கட்சி 3 தொகுதிகளிலும், மக்கள் மாநாட்டு கட்சி 1 தொகுதியிலும், ஆம் ஆத்மி கட்சி 1 தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும், சுயேட்சை 7 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்று வருகின்றது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. இதேபோன்று ஹரியானாவில் 90 பேரவை தொகுதிகளில் மாலை 4 மணி நிலவரப்படி பாஜக 50 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 35 தொகுதிகளிலும், இந்திய தேசிய லோக்தளம் 2 தொகுதிகளிலும், சுயேட்சை 3 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இதையடுத்து ஹரியானாவில் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. வளர்ச்சி பணிகளை கண்காணித்து துரிதப்படுத்த மாவட்ட பொறுப்பாளர்களாக அமைச்சர்களை நியமனம் செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும், பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும், இயற்கை சீற்றம், நோய் தொற்று நேரங்களில் அவசர கால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் அமைச்சர்கள் சிலரை சில மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நகராட்சி நிர்வாக துணை அமைச்சராக கே.என். நேருவையும், தேனி மாவட்டத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக ஐ. பெரியசாமியையும், திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் ஏற்பட்ட நாட்டு வெடிகுண்டு விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், குடியிருப்பு பகுதியில் பாதுகாப்பற்ற முறையில் நாட்டு வெடிகள் தயாரித்து வந்ததை விடியா திமுக அரசும் காவல்துறையும் அறிந்திருக்காமல் இருந்தது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பு குறித்து விஷயங்களில் விடியா திமுக அரசு அலட்சியத்துடன் செயல்படுவது கடும் கண்டனத்துக்குரியது என்றும், இந்த விபத்திற்கான காரணத்தை உரிய விசாரணை மூலம் கண்டறியுமாறும், இனி இதுபோன்ற விபத்துகள் நிகழா வண்ணம் குடியிருப்பு பகுதிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் விடியா திமுக முதல்வரை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழர்களுக்கு 80% வேலை சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா சத்திரம் அருகில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை, தொழிற்சங்க உரிமை உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சாம்சங் நிறுவனத்திற்கும் தொழிலாளர்களின் ஒரு பிரிவினருக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், தொழிலாளர்களில் இன்னொரு பிரிவினர் வேலை நிறுத்தத்தை தொடரப்போவதாக அறிவித்துள்ளனர். தொழிலாளர்களின் நலன்களை அடகு வைத்துவிட்டு சாம்சங் நிறுவனத்தின் நலன்களை பாதுகாத்திருக்கிறது என்றும், இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு பெரும் துரோகம் செய்திருக்கிறது, இது கண்டிக்கத்தக்கது என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழர்களுக்கு 80% வேலை சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 14 புதிய முதலீடு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த முதலீடுகள் மூலம் 46,931 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் நல்ல வாய்ப்பு முதலமைச்சரின் தொடர் முயற்சியால் ஏற்பட்டிருக்கிறது என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது.
1 மணி நேரம் நடைபெற்ற அமைச்சரவையில் ரூபாய் 38 கோடியே 698,80,000 முதலீட்டுக்கான 14 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின், புதிய அமைச்சர்கள் கோவி செழியன், நாசர், செந்தில் பாலாஜி, ராஜேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 14 புதிய முதலீடு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இந்த முதலீடுகள் மூலம் 46,931 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் நல்ல வாய்ப்பு முதலமைச்சரின் தொடர் முயற்சியால் ஏற்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சாம்சங் நிறுவன தொழிலாளர் பிரச்சனையை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனம் செலுத்தி வருகிறார் என்றும் 7 முறை தொழிலாளர் துறை சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்றும் இன்னும் தீர்வு எட்டப்படாத நிலையில் போராட்டத்திற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என தமிழக முதலமைச்சர் தெரிவித்ததன் அடிப்படையில் 3 அமைச்சர்கள் சேர்ந்து 12 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்றும் TRB ராஜா தெரிவித்தார். இந்தியா பிரைவேட் லிமிடெட் 13,180 கோடி ரூபாய் முதலீட்டில் ஏறத்தாழ 14,000 பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலும் தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் PSG குழுமத்தினுடைய துணை நிறுவனமான லீப் கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் ஏறத்தாழ 10,375 கோடி ரூபாய் முதலீட்டில் 3,000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலும் அரியலூர் மாவட்டத்தில் தைவான் நாட்டை சார்ந்த டீன் ஷூஸ் குழுமத்தினுடைய துணை நிறுவனமான ஃப்ரீ ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரியல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஏறத்தாழ 15,000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கக்கூடிய வகையிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கெய்ன்ஸ் சர்க்கியூட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 1,395 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,033 பேர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அசன் சர்க்கியூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 612 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,200 பேர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவிலே வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இந்த முதலீடுகள் வரப்பட்டிருக்கின்றன. ஹரியானா மற்றும் ஜம்மு போன்ற 2 இடங்களிலுமே பாஜக தான் வெற்றி பெற்றுள்ளது என்றும் தமிழகத்தில் கூட பாஜக பலம் பொருந்திய கட்சியாக வர வாய்ப்புள்ளது என்றும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் பாஜக வெற்றி பெற்றதை முன்னிட்டு சென்னையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், துணைத் தலைவர் கரு நாகராஜன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஹரியானா மற்றும் ஜம்மு போன்ற 2 இடங்களிலுமே பாஜக தான் வெற்றி பெற்றுள்ளது என்றும் இந்த தேர்தல் மூலம் பட்டியலின மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களின் ஆதரவை பாஜக பெற்றுள்ளது என்றும் தமிழகத்தில் கூட பாஜக பலம் பொருந்திய கட்சியாக வர வாய்ப்புள்ளது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வணக்கம். முதலில் நாங்கள் 2 மாநில தேர்தலின் வெற்றியை பத்திரிகை சகோதரர்களிடம் பகிர்ந்து கொண்டு பின்பு எங்கள் கட்சி தொண்டர்களோடு அதை பகிர்ந்து நாங்கள் எங்களது மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். ஏன் 2 மாநில வெற்றி என்று சொன்னால் ஹரியானாவில் நிச்சயமாக வெற்றி, அதே போல ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் வெற்றி தான் பெற்றிருக்கிறோம். எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் தேர்தல் வெற்றி என்பதை விட தேர்தல் நடத்தியதே அங்கே வெற்றி தான். ஆக தேர்தல் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளுக்கு பின்பு ஏற்படுத்தி தந்திருப்பது, அதுவும் 370 சட்டப்பிரிவை நாம் நீக்கிய பின்பு வரும் முதல் தேர்தல், அதற்கு பின்பு தீவிரவாதமெல்லாம் ஒடுக்கப்பட்டு சிறந்த முறையில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து வாக்களித்த ஒரு தேர்தல். வல்லம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடகால் பகுதியில் விடுதிகளில் தங்கியுள்ள வெளி மாநிலத்தவர்களின் செல்போன் உள்ளிட்ட பொருட்களை திருடிச் செல்வதையும் அவர்களை தாக்கும் சம்பவத்தையும் தடுக்கவும் இரவு நேரத்தில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடகால் பகுதியில் வெளி மாநிலத்தவர்கள் தங்கும் விடுதியில் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர்.
இந்த நிலையில் இரவு நேரத்தில் வெளிமாநிலத்தவர்களின் செல்போன் திருடுவதும் அவர்களை தாக்கும் செயலில் கடந்த 3 மாத காலமாக சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே நேற்றிரவு 1 மணி அளவில் விடுதியில் தங்கியுள்ள வெளிமாநிலத்தவர்களிடம் இருந்து 10 செல்போன்களையும் பணத்தையும் திருடிச் சென்ற மர்ம நபர்கள் அவர்களின் இருசக்கர வாகனத்தையும் அங்கேயே விட்டு சென்றனர். இது குறித்து ஒரகடம் காவல் நிலையத்திற்கு வீட்டின் உரிமையாளர் முரளி புகார் அளித்தார். புகாரை பெற்ற காவல்துறையினர் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக வெளி மாநிலத்தவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இரவு நேரத்தில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள், வெளிமாநிலத்தவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்த செல்லக்குமார் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி உட்கோட்டத்திற்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்த செல்லக்குமார் என்பவர் மனைவி சந்தியாவிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து தனது 2 மகள்களுடன் அம்மாப்பேட்டையில் அர்ஜுனா காலனி பகுதியில் தனது தாயார் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் சின்னப்பாளையம் காவல் சோதனை சாவடியில் செல்லக்குமார் பணியில் இருந்தபோது சிறிய சரக்கு வாகன ஓட்டுநரிடம் பணம் கேட்டதாலும் மேலும் குடிபோதையில் இருந்ததாலும் வாகன ஓட்டுநர்கள் செல்லக்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதனை அறிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்லக்குமாரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தார். இதனிடையே அம்மாப்பேட்டை அர்ஜுனா காலனி பகுதியில் உள்ள அவரது வீட்டில் யாரும் இல்லாத போது செல்லக்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து அம்மாப்பேட்டை காவல்துறையினர் இறந்த காவலரின் உடலை மீட்டு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உறவினர்கள் தோப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அம்மாப்பேட்டையில் பதற்றம் ஏற்பட்டது. வேலூரில் பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க சின்னங்களை பார்வையிடுவதற்காக கல்லூரி மாணவர்கள் நடைபயணத்தை வருவாய் கோட்டாட்சியர் பாலசுப்ரமணியம் துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பில் சுற்றுலா தலங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பாரம்பரிய சின்னங்களை காண்பதற்கான நடைபயணத்தை வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் பாலசுப்ரமணியம் துவக்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களான வேலூர் கோட்டை மற்றும் அகழி உள்ளிட்டவைகளை பார்வையிட்டனர். அத்துடன் சிப்பாய் புரட்சி ஏற்பட்ட பகுதிகளையும் அரசு அருங்காட்சியகத்தினையும் கல்வெட்டுகளையும் அருங்காட்சியக காப்பாளர் சரவணன் வரலாற்று சிறப்புகளையும் மாணவர்களுக்கு வழங்கினார். அப்போது சுற்றுலாத்துறை அதிகாரிகள் சுந்தர்ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் பகுதியில் அமைந்துள்ள அடுக்கம் கிராமத்தில் பெய்த கனமழை காரணத்தால் சாலையில் மண்ணும் பாறைகளும் சரிந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ள கொடைக்கானலில் இருந்து பெரியகுளம் செல்வதற்கு எளிதாக அடுக்கும் வழியாக நெடுஞ்சாலைத்துறை மூலம் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக அடுக்கம் பகுதியில் பாறைகளும் மண்ணும் சரிந்து போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கிய தண்ணீர் தொட்டியும் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர். இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் இரவு நேரத்தில் 2 பொக்லைன் இயந்திரங்களின் மூலம் தற்காலிகமாக சாலையில் உள்ள பாறைகளை அகற்றினர். சாலையில் பாறைகள் அப்புறப்படுத்தும் பணிகளில் நெடுஞ்சாலைத்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கும் ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் போதாது எனவும் இறந்தவர்களின் வீட்டில் அரசு வேலைக்கு தகுதியானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் புதுக்கோட்டையில் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சாரத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கலந்து கொண்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் ஆளுநர் RN ரவி இருந்தால் தமிழக அரசிற்கும் ஆளுநருக்கும் முரண்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கும் என்றும் அதற்கு தீர்வாக ஆளுநரை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். மேலும் சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கும் ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் போதாது எனவும் இறந்தவர்கள் வீட்டில் அரசு வேலைக்கு தகுதியானவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். அதுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் நாட் அ செக்யூரிட்டி இஷ்யூ. ஒரு நெரிசலாகி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ஓடினா தான் அது செக்யூரிட்டி ப்ராப்ளம்னு சொல்லலாம். இது ஒரு அம்யூனிட்டிஸ் இல்லைன்னு சொல்லணும். அதாவது ட்ரிங்கிங் வாட்டர், ஃபஸ்ட் எய்டு அது அடிக்குவேட்டாக இல்லை வெல் டிஸ்ட்ரிபியூட்டடாக எல்லா பரவலாக எல்லா இடத்துலையும் இல்லாத காரணத்துக்காக சிலரால் அந்த வெயில் தாக்கத்தை தாங்க முடியாமல் டீஹைட்ரேஷன் மற்ற கண்டிஷனாக வந்திருப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேனேஜ் பண்ணியிருக்கலான்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த கூட்டம் எதிர்பாராத
இல்லாத கூட்டம்ன்றது சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி நான் இந்த பப்ளிசிட்டி பார்க்கும்போதே லிம்கா ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த கூட்டம் வரப்போகின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் எல்லாரும் அரசாங்க நிர்வாகத்துக்கு கண்டிப்பாக தெரியும். அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் என்றால் இதை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதிலிருந்து பல பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த நிகழ்வுகள் இந்த மாதிரி நடக்காமல் இருப்பது பார்ப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். உயிரிழந்தவர்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இன்னும் கூட நிவாரணத்தை தர வேண்டும். 5 லட்சம் மட்டும் தான் கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பில் 1 லட்சம் அறிவித்திருக்கிறோம். அது பத்தாது, இன்னும் கூட நிவாரணம் தர வேண்டும். இழந்தவர்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது அரசாங்க வேலைக்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் அரசாங்க வேலையும் தர வேண்டும். வந்தவாசி அருகே கீழ்வெள்ளியூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் சுடுகாட்டு பாதை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தொள்ளாறு ஒன்றியத்தை சேர்ந்த கூத்தம்பட்டு, கீழ்வெள்ளியூர், ஆச்சமங்கலம், கீழ்நமண்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் சுடுகாட்டு பாதை அமைத்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம் தொள்ளாறு மேற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் தசரதன் தலைமையில் நடைபெற்றது. கூத்தம்பட்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலு, விசிக ஒன்றிய துணை செயலாளர்கள் செந்தில், வேலு, சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து தகவலறிந்து வந்த மண்டல துணை வட்டாட்சியர் ஆனந்தகுமார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தங்களின் கோரிக்கை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்கள் வீடுகளில் உயிரிழப்பு நேர்ந்தால் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பிணத்தை கொண்டு வருவோம் எனவும் வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை ஒப்படைப்போம் எனவும் தெரிவித்தனர். இதையடுத்து மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். வாணியம்பாடி சீகல் சாலையில் கட்டப்பட்டுள்ள கடைகளின் ஆக்கிரமிப்புகளை நகராட்சியினர் அகற்றினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சீகல் சாலையில் இருபுறமும் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த நிலையில் சாலையின் இருபுறமும் ஆக்கிரமிப்பாளர்கள் கால்வாயின் மீது கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வந்தனர். இதனால் சீகல் சாலையில் கடந்து செல்லும் வாகனங்கள் சிரமப்பட்டு செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதுடன் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினர். இதனால் வாணியம்பாடி நகராட்சியினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றத் தொடங்கினர். இதனால் வியாபாரிகளும் நகராட்சி அதிகாரிகளுக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பின்னர் நகராட்சி நிர்வாகத்தினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதில் நகராட்சி அலுவலக அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாண்டியன் நகர் பகுதியில் உள்ள வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாண்டியன் நகர், சத்யா காலனி, பொன்னம்மாள் நகர் பகுதியில் கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான வீடுகள் உள்ளது. இந்த நிலையில் பாண்டியன் நகர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்திருந்த நாட்டு வெடிகள் திடீரென வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். இதில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடி விபத்தில் 10 வீடுகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து திருமுருகன் பூண்டி போலீசார் விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் ஏராளமான நாட்டு வெடிகுண்டுகள் வெடிக்காத நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதை கைப்பற்றிய போலீசார் விபத்து எப்படி நடந்தது என்றும் நாட்டு வெடிகுண்டுகள் எப்படி தயாரிக்கப்பட்டது என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடுல அவங்களுக்கு இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் கோயில் திருவிழாவுக்கு பயன்படுத்துகிற அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ணுற லைசன்ஸ் இருக்குது. இப்போ அங்கே ரெனியூ பண்ணியிருக்காரு. அதுக்கு நடுவில் ஆர்டர்ஸ் அதிகமாக வந்திருக்குன்னு அவர் இங்கே வீட்டில் வச்சு அதை பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஆள் போட்டு கோயில் திருவிழாக்கு யூஸ் பண்ண அந்த பட்டாசு, அந்த வெடி வந்து இங்கே அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால் நடந்த விபத்து தான் இது. இதில் இது வரைக்கும் ஒரு லேடி இறந்துருக்காங்க. ஒரு சின்ன 9 months ஓல்டு பேபி இறந்துருக்கு. அந்த லேடி அநேகமாக அவங்க ஓனரோட ஒய்ஃபாக தான் இருக்கணும். இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் ஆகலை. இன்னும் ஒரு 4-5 பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்காங்க. அந்த லேடி பேர் கன்ஃபார்ம் பண்ணணும். அது அவங்களுடைய மனைவியாக இருக்கலாம், சத்யபிரியாவாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும். அதிக அளவில் வடமாநிலங்களில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இல்லை, எல்லாருமே தான் இருக்காங்க. 5-6 பேர் அதில் அட்மிட் ஆகிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இது மேலே வேறு 3 பேர் இதில் வாடகைக்கு இருக்காங்க. யாரை அடிப்பட்டாங்கன்னு தெரியல. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் மது விலக்கை அமல்படுத்த கோரியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தேரடி வீதி அருகில் கேஸ், சொத்து வரி, மின்கட்டணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும், கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் நகர அதிமுக செயலாளர் பொந்தூர் மோகன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாவட்ட துணை செயலாளர் பொந்தூர் செந்தில்ராஜன், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். கடையநல்லூர் தொலைபேசி நிலையம் முன்பு சொத்து வரி, தொழில் வரி மற்றும் தமிழகத்தில் பெருகி வரும் போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் தலைமையிலும் கடையநல்லூர் நகர செயலாளர் MK முருகன் முன்னிலையிலும் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் கடையநல்லூர் ஒன்றிய குழு உறுப்பினர் சத்யகலா தீபக், கடையநல்லூர் முன்னாள் நகர செயலாளர் கிட்டு ராஜா உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் குரோம்பேட்டை GST சாலையில் மின் கட்டணம், சொத்து வரி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆலோசனைப்படி 27வது மேற்கு வட்ட கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான முருகன் தலைமையிலும் குரோம்பேட்டை பகுதி கழக செயலாளர் MK சதீஷ் முன்னிலையிலும் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 27வது மேற்கு வட்ட கழக அவைத்தலைவர் கமலக்கண்ணன், 27வது மேற்கு வட்ட பிரதிநிதி நரசிம்மன், 27வது மேற்கு வட்ட கழக பொருளாளர் காஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் MGR சிலை அருகே சொத்து வரி, மின்கட்டணம், அத்தியாவசிய பொருட்களின் உயர்வை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை காந்தி சிலை அருகிலும் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடுகப்பட்டி பேருந்து நிலையம் பகுதிகளிலும் வீட்டு வரி உயர்வு, பத்திரப்பதிவு துறையில் கட்டண உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறியதோடு தமிழகம் முழுவதும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் நலன் பாதிக்கப்படும் வகையில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அதிமுக சார்பில் நகர செயலாளர் பிரேம்சேகர் தலைமையில் குன்றத்தூர் அடுத்த மாங்காடு பகுதியில் மின் கட்டணம், வீட்டு வரி, சொத்து வரி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கட்டணங்களை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பால் விலை, மின்சார கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து அதிமுக செயலாளர் RG குமார் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், ரேஷன் கடைகளில் அரிசி, ஆயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் மாதவரம் தொகுதி செங்குன்றம் அண்ணா பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்கி சொத்து வரி, மின்சார கட்டணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து அதிமுக நகர செயலாளர் ரமேஷ் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி கலந்து கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தை துவக்கி வைத்து திமுக அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார். இதில் அனைத்து நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தில் பேரூர் மற்றும் ஒன்றிய கழகங்கள் சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க மாவட்ட அதிமுக செயலாளர் முனியசாமி ஆலோசனைப்படி திமுக அரசின் சொத்து வரி மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து பேரூராட்சி முன்பு மாபெரும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் கொட்டும் மழையிலும் கழக மாணவரணி துணை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் RS மங்கலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் கருப்பையா, மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜா உட்பட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்.
இதையடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி அலுவலகம் எதிரே நகர அதிமுக சார்பில் சொத்து வரி உயர்வை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து அதிமுகவினர் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வை உடனே திரும்ப பெறக்கோரி தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து துணை கொறடா ரவி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சொத்து வரி உயர்வால் நகராட்சி மற்றும் பேரூராட்சியில் வாழும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் எனவும், தமிழக அரசு சொத்து உயர்வை திரும்ப பெறாவிட்டால் அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் நகரமன்ற கூட்டம் நடத்த விடாமல் முடக்குவோம் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு நகர மக்கள், பேரூராட்சியில் வாழ்கின்ற மக்கள் இந்த சொத்து வரியால் பாதிக்கப்படக்கூடாது, இந்த சொத்து வரியை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மனித சங்கிலி போராட்டத்தை இன்றைக்கு அறிவித்து இன்றைக்கு இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. நான் இங்கே சொல்வது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மக்கள் நலனுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதேபோல் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் புவனகிரி வெள்ளாறு பாலம் அருகாமையில் நடைபெற்றது. புவனகிரி நகர செயலாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து சமீபத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன், கீரப்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு முத்தாலம்மன் பஜாரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தலைமையில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் அதிமுக நகர கழக சார்பில் நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் இன்பத்தமிழன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுப்பட்டி பேரூராட்சி அதிமுக சார்பில் வத்ராயிருப்பு மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீவல்லிபுத்தூர் நகர கழக பேரூராட்சி கழகம் சார்பில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பேளூர் பேருந்து நிலையம் அருகே அதிமுக நகர செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் சேலம் புறநகர் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ராஜராஜ சோழன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினார். இதில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள், பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இது ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் யோகம்மாள், அச்சிரப்பாக்கம் பேரூர் கழக செயலாளர் முருகதாஸ், பூக்கடை சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் இயற்பியலுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு மைக்ரோ RNA கண்டுபிடித்ததற்காக விக்டர் ஆம்ரோஸ் மற்றும் கேரி ரூவ்கன் ஆகிய இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செயற்கை நரம்பியல் நெட்வொர்க் தொடர்பான கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆய்விற்காக அமெரிக்காவை சேர்ந்த இயற்பியல் விஞ்ஞானி ஜான் ஹாப்ஃபீல்ட் மற்றும் இங்கிலாந்தை சேர்ந்த விஞ்ஞானி ஜாஃப்ரி ஹிண்டன் ஆகியோருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். லட்சத்தீவு, கேரளா மற்றும் வட தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த 3 மணி நேரத்தில் 31 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியும் ஹரியானாவில் பாஜகவும் ஆட்சி அமைக்கின்றன. வளர்ச்சி பணிகளை கண்காணித்து துரிதப்படுத்த மாவட்ட பொறுப்பாளர்களாக அமைச்சர்கள் நியமனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழர்களுக்கு 80% வேலை சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.